எல்லாருமே சொல்லக்கட்டுங்க உங்களுக்கு ஒரு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். சுகா ஒன் ஷாட் எபிசோட். நிறைய பேர் சொன்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க ஜாலியாக பேசிட்டு கதை அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வேற இல்லை, நம்ம சுகா ஜெமன் தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சுகா, உன்ட்டு ஒன்று கேட்குண்டா. என்னடா சொல்லு ஜெமன். என்ன மத்தியான ஒரு பொண்ணு உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரா. ஆனால் நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவள் பேச வந்தால் நீ அவாய்ட் பண்ணுற. ஏன்டா இப்படி பண்ணுற சுகா? அந்த பொண்ணு தான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்க வருது, ஆனால் நீ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற. ஏன்டா இப்படி பண்ணுற? பேசி தான் பாரேன். டேய் நம்மளும் எதுக்கு ஜெம்மன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்டா. வேண்டாம்டா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வரும். எதுக்கு? வேண்டாம்டா, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. அது எப்படி நீ செட் ஆகாதுன்னு சொல்கிற? நீ எப்படி சொல்லலாம்? அது எப்படி நீ சொல்லலாம்? டேய் இப்போ என்னடா பண்ண சொல்கிற? நீ பேசி பாரு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு. அவள் பேச வந்தால் நீ பேசு, அதுக்கு நான் அவாய்ட் பண்ணாதடா. ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படும். கொஞ்சமாதிரி யோசி சுகா. சரி சுகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து சுகாட்ட சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே சுகா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சரி நீங்கள் சுகா தான் நினச்சிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நான் பேச வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி எப்படியோ நான் சுகாட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்து சுகாவை தான் தேடுறீங்க. கரெக்டாக சுகாவை பார்த்துறீங்க கேண்டீனில் உட்காந்துருக்கிறத. நீங்கள் இங்கே தான் இருக்கியா? அந்த வரேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. சுகா வந்து கேஷுவலாக திரும்பியிருப்பான். உங்களை பார்த்தோன்னே என்ன வேணும்? அது நான் உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? அதெல்லாம் என்ன பேச போகிற நீ இப்போது? நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்ல போகிற? அக்கா, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாட்ட சொல்கிறீங்க. சுகா இதை கேட்டோன்னே அவ்வளோதான். லவ் பண்ணுறியா? இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வருவோம் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சுகா வந்து போயிடுறான். சுகா பின்னாடியே ஓடி போகிறீங்க. சுகா நில்லு சுகா, பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. டேய் அங்கே பாருங்கடா சுகா, பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றுது பாரு, அதுவும் கார்த்திகா பொண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. சுகாவுக்கு நல்லாவே கேட்குது. சுகா வந்து உங்களை பார்த்துட்டு, ஏய் பின்னாடிலாம் வராத தயவு செஞ்சு, இங்கே பாரு எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் வராத. இங்கே பாரு, உனக்கு எனக்கும் இதெல்லாம் வேணாம். இங்கே பாரு, செட் ஆகாது, அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து போயிடுறான். நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இப்படி வந்து பேசிட்டு போகிறான், செட் ஆகாதான், இவன் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க பயங்கரமாக. சுகா வந்து ஒரு ரூமில் போயிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்கிறான். இப்போ இப்படிருந்து தப்பிக்கவே பெரிய பாடாக இருக்குது. ஆனால் ஜிமின் சொல்கிறது ரைட்டு தானே, நம்ம ஏன் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம்? ஆனால் இவக்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் என்னால் பேசக்கூட முடியலையே, வார்த்தையே வர மாட்டேங்க, என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ரூம்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க ரூம்குள்ளே. சுகாவை பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு சுகா, ஏன் இப்படி உனக்கு வேர்த்து கொட்டியிருக்கு, ஏன் ஒரு மாதிரி நிற்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. சுகா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். ஆமாம் இது ஏன் என்னாச்சுடா, ஏன்டா உளர்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, சும்மா ஒன்றாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொலை பண்ணிக்கிட்டீங்க, அவனை கொன்றுவேன் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறான் நம்ம சுகா வந்து. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைதியாயிடுறாங்க சுகா ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரிடா, நாங்கள் எதுவுமே பேசலாடா ராசா, என்ன சீக்கிரம் வா பிளேயிங் கிரவுண்டுக்கு, ஃபுட்பால் விளாட டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சுகாவும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ரெடியாக போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சுகா ஃப்ரெண்ட்ஸும் பிளேயிங் கிரவுண்டில் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க, சுகா வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டீமாக வராங்க பிளேயிங் கிரவுண்டில், ரவுண்ட் அடித்து அப்படியே சுற்றி வராங்க. நீங்கள் சுகாவை பார்த்துட்டு, ஐயோ சுகா வரானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ஹாப்பியாக அங்கேருந்து குதிச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்கீங்க. சுகாவும் பார்த்துட்டு, ஐயோ இவன் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாத மாதிரியே அவனும் அப்படியே வந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஃபுட்பால் கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படியே சுகா விளாண்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து சேர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கத்திட்டு. கொஞ்ச நேரம் போகுது அந்த கேமு, அந்த ஃபுட்பால் கேமு. அப்படியே சுகா வந்து விளாண்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான். இங்கே போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சுகா வந்து ஐயோ கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு காது கிழியுது அவனுக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த கேம் முடிஞ்சிருது. எல்லோரும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. சுகா டீமு அப்படியே வந்து எல்லோரும் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகா லைட்டாக அவங்கள திரும்பி பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு அப்படியே வெட்கப்பட்டுட்டு குனிஞ்சிடுறீங்க. சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஏதோ தெரியாத மாதிரியே அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்து அப்படியே நடந்து போகிறான். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. சுகா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாவது கேட்டால் வம்புக்கு வருவான், எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போவோம். இதுக்காமே போயிடுறாங்க சுகா ஃப்ரெண்ட்ஸும். சரி நீங்கள் அங்கேயே தான் நிற்கிறீங்க. ஐயோ சுகா பார்த்துட்டான், என்னை பார்த்துட்டான், சிரிச்சிட்டான், ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சுட்டு போயிடுறீங்க. ஜிமின் வந்து பார்த்து நோட் பண்ணியிருப்பான். சரி நம்ம சுகா வந்து அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே இதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கரெக்டாக ஜிமின் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான் ரூம்குள்ளே. சுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சுகாவும் பார்த்து என்னடா ஜெம்மன் சொல்கிறா. சுகா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். நீ அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சில்ல? இல்லையே, நான் எதுக்கு அவளை பார்த்து சிரிக்கணும்? நடிக்காத சுகா, நான் எல்லாமே பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? இல்லை புரியல. அதாவது நீங்கள் சிரிச்சலை நான் பார்த்து நோட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். இது எப்போ பண்ண நீ ஜிம்மை? நான் எப்போவோ நோட் பண்ணிட்டேன். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறா சுகா. என்ன கேளு சொல்கிறேன். அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா கத்திரிக்கா பொண்ணை? உண்மையை சொல்லு. வந்துச்சம்மா லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்கு சொல்ல தான் தைரியம் இல்லைடா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு கூட பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, அவளுக்கு ஏதாவது என்னால் தாங்க முடியாதடா. ஓ மனசுக்குள்ள லவ்வை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அவகிட்ட பேசாத மாதிரி நடிக்கிற. நல்லா இருக்குடா சுகா. அது மட்டும் இல்லைடா, இன்னைக்கு வந்து என்கிட்ட ஐ லவ் யூ வேற ப்ரப்போஸ் பண்ணாடா. நானும் அக்செப்ட் பண்ணலை. அதாவது எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்டா. ஏன்டா இப்படி சொன்ன? நல்ல நேரம் பார்த்து உனக்கு சொல்லியிருக்கா, நீ என்னென்ன இப்படி இல்லைச்சம்மா. அதை வந்து இன்னும் அது வந்து இது வந்துன்னு எழுதிட்டு இருக்க சுகா. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னடா? சீக்கிரம் அவளுக்கு போய் நீ ப்ரப்போஸ் பண்ணுற, புரியுதா? அக்செப்ட் பண்ணலன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாடா. அவள் பின்னாடி இத்தனை நாள் சுற்றி இருக்கா, அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாளா? ஓ ஆளு சுகா, இது அவளோட ஃபோன் நம்பர், நீ ஃபோன் பண்ணி எப்படா அந்த வேலை பண்ண? எப்படா அவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்க? இனிமே பண்ணலடா, நான் கேஷுவலாக நடந்து வந்தேன். இதெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்தா சுகாட்ட கொடுத்துருங்க, கால் பண்ண சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபோன் நம்பரை கொடுத்தா. சரிம்மா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கடம்பிக்கு சொல்லிட்டு உன்ட்ட வந்து கடம்பிக்கு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எதுவுமே கேட்காத, நீயாச்சும் உன் ஆளாச்சு, நான் போகிறேன் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் போகுது. இப்படிதான் டேஸே போகுது சுகாவுக்கும் உங்களுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகாவும் கிட்ட பேசுகிறது, பழகுறது எல்லாமே வந்து உங்களோட ஜாலியாகவே இப்போ முதல்ல டைம் ரொம்பவே பண்ணுவான். வந்து தனியாக கூப்பிட்ருப்பான், நீங்களும் தனியாக வந்திருப்பீங்க. பிளேயிங் கிரவுண்டு, அதாவது ஃபுட்பால் கிரவுண்டுக்கு. என்ன சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சுகாவும் அது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன சொல்லு சுகா. அது நீ என்னை லவ் பண்ணுறல்ல? ஆமாம், ஐ லவ் யூ. சரி சரி ஓகே, நானும் லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சுகா கேட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு போய் சுகா போய் ஹக் பண்ணுறீங்க. சுகாவும் பேக்கப் பண்ணுறான். என்னாச்சு? எனக்கு ஓகே தான் புருஷா. சுகா புருஷா அப்படி சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க. சுகாவும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறான். கொஞ்ச நாள் போகுது. மறுநாள் உங்களுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் முடியுது. சுகாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, ஜிம்மினும் ஹாப்பி. அதோட ஹாப்பி எண்டிங் இதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் புது எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சார், அங்கே புகு ஷிப்பு, பாய்.